மேடம் கிட்ட சொல்லிடலாம். சொல்லு மாறி. மேடம், அந்த ஆதி போஸ்ட்மார்டம் நடந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அங்க இருந்த டாக்டரை கேஸ் சம்பந்தமா பார்த்து பேசியிருக்கான் மேடம். சரி மாறி, நீ அந்த ஆதி எங்க போறான் வரான்னு விடாம அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. எதனால எனக்கு உடனே அப்டேட் பண்ணு. நாளைக்கு காலையில பாரதியை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. மொத்த எவிடன்ஸ் அந்த பாரதிக்கு எதிராக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அவளுக்கு ஜெயில் தான். அவ தப்பிக்கவே முடியாது. ஆனா அது வரைக்கும் நம்ம எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். இவ்ளோ ஆதாரம் பாரதிக்கு எதிரா இருந்தாலும் ஆதி மட்டும் பாரதியை நம்பிட்டு இந்த கொலைய பாரதி பண்ணவே இல்லைன்னு எதுக்காக இப்படி நம்பிக்கிட்டு இருக்காரு? என்ன மித்ரா புதுசா பேசுற? இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கே. பாரதிக்கு ஒரு பிரச்சனைனா ஆதி தானே வந்து முன்னாடி நிக்கிறான். சுதாகர், இவ்வளவு நாள் வேணா அந்த ஆதி பாரதியை காப்பாத்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் ஆதி இல்ல, அந்த ஆண்டவனே நினைச்சாலும் பாரதியை காப்பாற்ற முடியாது. நாளைக்கு காலையில அந்த பாரதி ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். அந்த ஆதி பாரதியை காப்பாத்த என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். பசங்களா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே தூங்காம உட்காந்துருப்பீங்க? ஆதி அப்பா அம்மாவை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவார்ல, அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டி. கடவுளே, இது என்ன சோதனை! இப்ப கொஞ்ச நாளாதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லாருமா சேர்ந்து குடும்பமா இருக்க போறாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். தமிழுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு பாரதி உடைஞ்சு போயிருக்கிற இந்த சமயத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. தம்பி, வந்துட்டீங்களா? பாரதி வெளியே கூட்டிட்டு வந்துடலாம்ல? அப்பா, எனக்கு அம்மா வேணும். எனக்கு அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பாட்டி, அப்பா ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? அம்மா வர மாட்டாங்களா? எனக்கு அம்மா வேணும். தம்பி, என்னாச்சு தம்பி? கடவுளே, தம்பி எதுவுமே சொல்லாம போறாரு. பாரதி கண்டிப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு உனக்கே நல்லா தெரியும். இந்த குழந்தைகளுக்காக பாரதியை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். நாம ஒரு விஷயம் நடக்க போதுன்னு நம்பினா அந்த விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம 2 பேரோட வாழ்க்கையில நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நாம அதை ரொம்ப சுலபமா கடந்து போயிடுறோம். இப்போ நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கும்போது நம்ம மனசுக்குள்ள நமக்கே தெரியாம ஒரு போராட்டம் நடக்கும். அத நாம நிறைய பேரை ஃபீல் பண்ணிருக்கோம். இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் நடந்துகிட்டே தான் இருக்கு. உண்மைதான். இதெல்லாம் எனக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல நடந்திருக்கு. நான் ரொம்ப விரும்புறவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது மனசு படபடன்னு அடிச்சுக்கிறத நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இல்லைன்னு நான் இப்போ சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த நிலா கிட்ட நீங்கள் பேசுனா அது வந்து என்கிட்ட சொல்லுங்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் லாஜிக்கா அடிக்குது. ஆதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சு அது நடந்துட்ட மாதிரியே அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ அது நம்ம கண்ணு முன்னாடியே நிஜமா உருவெடுத்து நம்ம முன்னாடி வந்து நிக்கும். அதுக்கு ஒரு பவர் இருக்கு ஆதி. அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. நம்ம இந்த உலகத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா தங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் தங்களோட கைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ
நாம எது மேல உண்மையான அன்பையும் காதலையும் வச்சு மனசை அது பக்கம் திருப்பி அட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பா நாம நினைச்ச விஷயங்கள் நடக்கும். அம்மாவுக்கு அப்பா சாப்பாடு எடுத்துட்டு போறாருன்னு சொல்றியா அக்கா? அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறப்ப நாமள போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாக்கா. அக்கா, நாம அப்பாவுக்கு தெரியாம அப்பா கூட போலாமாக்கா? அக்கா, அப்பா அவரோட கார்ல போவாரு. நாம 2 பேர் இப்பயே போய் அவருக்கு தெரியாம பேக் சீட்ல ஒளிஞ்சிக்கலாம். அப்பா கூடயே போய் அம்மாவை பார்த்துடலாம்க்கா. பாரதி கிட்ட எப்படி இந்த சாப்பாட்டை கொடுக்கறதுன்னு தெரியலையே. இந்த இன்ஸ்பெக்டர் வேற இவ்வளோ கராரா பேசுறாங்க, என்ன பண்றது? தமிழ், ஆதித்யா, இங்க வாங்க. தமிழ், ஆதித்யா, இங்க வாங்கன்னு சொன்னேன். அக்கா, வாங்க. அவரை நம்மள தான் கூப்பிடுறாரு, பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ், இங்க வா, வாங்க. இந்த நேரத்துல இங்க எப்படி வந்தீங்க? சொல்லுங்க. அப்பா, எனக்கு அம்மா இல்லாம தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா. என்ன பண்றதுன்னு யோசிச்சப்ப நீங்க சமையல் ரூம்ல சமைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வரத பார்த்தோம். நீங்க அம்மாவை தான் பார்க்க போறீங்கன்னு நினச்சி நாங்களும் உங்களுக்கு தெரியாம காரோட பின்னாடி சீட்ல ஏறி மறைஞ்சுக்கிட்டோம்.